பாருங்கள் நம்ம அப்போதே போட்டோம்ல. இப்போ கூடைக்கு வந்து 21, இது ஒரு 7, இது 7, இது 7, 21 பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒரு வயரை ரோல் வயரை வச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த ஸ்பின்னின வயரை வச்சு இதை வச்சு அளக்கணுங்க ரோல் வயரை. இந்த பக்கத்தில் இருக்க வயரை எடுத்து இந்த வயரோட கரெக்டாக அளக்கணும். அளந்துட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணிடணும். இதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே இப்படி திருப்பிடுறோம். திருப்பிட்டு இந்த ரோல் வயரை வச்சேங்க. இப்போ இதிலிருந்து நம்ம அளக்கணும். இது அகலம் போடுறதுக்கு. நீட்டம் போட்டோம். இப்போ கூடைக்கு அடி போடுறோம் அகலம். அந்த சைடில் இருக்க வயரையே இப்படி இதை மடிச்சிடணும். இப்படி மடிச்சுட்டு நம்ம இப்படி இதில் இந்த லைனில் போட்டோம் பாருங்கள் 7 வயரு. இதில் இப்படி வயரில் இதை மடித்து வைக்கணும். மடித்து வச்சுட்டு நம்ம இதை இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த வயரை இப்படி அது மடங்கியிருக்கும். அதை நம்ம கோளாராக எடுத்து விட்டுறலாங்க, சரியாயிடும். அடி போட தெரியாதவங்க ஒரு ரோல் மட்டும் வாங்குங்க. வாங்கி இப்படி சின்ன கூடைய பூஜை கடை மாதிரி போட்டுக்கலாம். இதை நம்ம சரி பண்ணி போடுறப்ப கொஞ்சம் இழுத்து விட்டு டைட்டாக போடுங்க, ஏன்னா லூஸ் ஆயிடும். இப்படி போட்டோன்னே பாருங்கள், இது ரெண்டுக்கும் இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டைட் ஆகிடுதுல. இப்படி போட்டோன்னே நம்ம இந்த போட்ட இதில் இப்படி ஒரு முடிச்சு போட்டுருவோம். இது நம்ம வந்து அடையாளம் தெரிகிறக்காண்டி இந்த பக்கத்தில் நம்ம 4 போடணும். 9க்கு இது தான் நடு வயறு. இங்கிட்டு இதே மாதிரி 4 1 போட்டோம், இன்னும் ஒரு 3 போடணும். இங்கிட்ட ஒரு 4, இங்கிட்ட ஒரு 4, 8, நடுவில் 9. ஒரே பக்கமே போடாமல் இந்த பக்கம் 4வது வயர் போடணும். அதே மாதிரி நம்ம இந்த இதுக்கு சரியாக அளக்கணும் இந்த ரோல் வயரை வச்சு. இந்த கால் துணி அதை ப்ரெஷ் பண்ணியிருந்தேன் நடுவில்